மம்மியும் நீயே டாடியும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. ஆஹா, இனிமே உனக்கு மரியாதை இல்லடா. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஓஹோ, நீங்களே வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சீங்களா? வராம என்னப்பா பண்ணுவேன்? நான் எவ்வளவு மரியாதையா வெளியில நின்னு ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேட்டேன். நீ இல்லன்னு சொல்றத வெளியில வந்து சொல்லிருக்கலாம்ல. அது என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு குரலை மட்டும் வெளியே அனுப்புற? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கூட எங்களை பார்த்தா வெளியில வந்துடா குலைக்குது. நீ வர்றதுக்கு என்னடா கேடா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளில போயிடு. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு. வீட்டுக்குள்ளேயும் ஒண்ணும் கிடையாது. அப்ப என் கூட வா. ஐயோ, உன்கிட்டயும் ஒண்ணு இல்ல, வீட்லயும் ஒண்ணு இல்ல, வெறும் வீட்டுல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ண போற? என் கூட வா. 5 தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்கறேன். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம போடு. இருக்கு. அப்ப குடு. இந்த 5 ரூபா. இத நான் வெளியில நின்னு கேட்கும் போதே கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த 10 ரூபா ஜமாய். இத நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னு நீ கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த 50 ரூபா. இதையும் நான் வாங்கலன்னா உனக்கு தான் கேவலம். அப்பா, பரம்பரமான தப்பிச்சுது. குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க காரையும் காணோம், மாஸ்டரையும் காணோம். இன்னைக்கு நீ லேட். மாஸ்டர் வேற புண்ணி ஏத்திட்டு பூச்சு. முதல்ல ஸ்டீரிங்க ஸ்டடி பண்ணிக்கணும். இப்ப பார் ரைட்ல திருப்பிக்கணும். இப்ப பார் செகண்ட் கியர் போறேன்னா ஸ்லோவா பிரேக் போடலாம். என்னங்க என்ன தைரியம் இருந்தா நீங்க இன்னொரு பொண்ணை ஏத்திட்டு வருவீங்க? உங்க பக்கத்துல எப்பவும் நான் தான் இருக்கணும். இனிமே வேற எந்த பொண்ணையும் ஏத்திட்டு வரக்கூடாது. ஏற்கனவே காரோட்ட தெரிஞ்சனா இந்த டிரைவிங் ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கேன்னா அது ஏன்? ஐ லவ் யூ. సార్ 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 ఇక్కడ ఉన్నారా? చెయ్యండి సార్, చెయ్యండి. ప్రమాదం సార్, ప్రమాదం. సూపర్ సూపర్. కొండలరావు. కొండలరావు ఏంటి సార్? என்ன விஷயம்? ఎదుకయా కై కుట్ట சொல்லி தொலையா? ఓ, మీకు విషయం చెప్పలేదా? సంతోషాలు అన్ని మర్చిపోయింది సార్. ఈ రోజేంటి கணேஷ் பூஜா. கணபதி காலனில எல்லாம் பிள்ளையார் தூக்கிட்டு கடல்ல கரைக்க போறாங்க. அவங்க பிள்ளையார கடல்ல கரைக்கிறதுக்குள்ள நம்ம இங்க காலனிய தீல கரைச்சிடலாம் சார். కొండలరావు సార్, కొండలరావుకు మండేలే ముడి లేదు, కానీ బ్రెయిన్ లో మూల ఉంది సార్. ஹலோ, யாரு? அமீர், உன் ஆளை விட்டு கணபதி காலனி குடிசையெல்லாம் கொளுத்த பார்த்தே இல்ல? என்னது? உங்க குடிசையை நான் கொளுத்துனா? ஏய், மெட்ராஸ் வெயில் எவ்வளவு தெரியுமில்ல? 106 டிகிரி. உங்க குடிசையை கொளுத்துனது நான் இல்லப்பா, சூடு. அக்னி வெயில் கொடுமை. அதே அக்னி 106 டிகிரி வெயில் உன் வீட்லயே அடிச்சிருக்கு. வெளியே வந்து பார். ரெடியா? அண்ணா ஒரு நிமிஷம். சீக்கிரம் முடிய. தேயிலையும் தேய்க்கிறிய. ஒரு சைனா டீ போடுங்க. என்ன புளிக்க? நடையில வேகத்தை காணோம், இடையில புளியை காணோம், கையில கூடையை காணோம், வாயில ஸ்பீக்கரை காணோம். போகமா. எனக்கு பேசின மாப்பிள்ள கம்பி என்ன போயிட்டாரு. என் கல்யாணம் நின்னு போச்சு. என்ன நீ கல்யாணம் நின்னு போனது இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஒரு தடவையா இருந்தா வருத்தப்படலாம், பல தடவையா இருந்தா பல தடவையா? என்ன ஒண்ணு, எங்க அப்பா நம்பி இருந்த கடைசி மாப்பிள்ள இவர்தான். என்னையத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா இருந்தவங்கிட்ட எங்க அப்பா முடியாது முடியாதுன்னு முதல்ல பந்தா பண்ணாரு.
இனிமே எனக்கு எவனும் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கே சம்மந்தம் பேசினாரு. இவன் என்னடான்னா உங்களால உள்ள போயிட்டான். என்னாலயா? யாருக்கிட்டயோ துட்ட வாங்கி உங்க காலனி எரிச்சவன தானே நீங்க உள்ள தள்ளினீங்க. சரி விடுங்க, எப்ப கல்யாணம்னு யோசிச்சாதானே கவலைப்படணும். இனிமே கல்யாணமே இல்லைன்னதுக்கு அப்புறம் எது கவலைப்படணும்? நான் வரேன். பந்தல்காரர்கிட்ட நான் வந்து பேசி உன்னை பொண்ணு கேட்கிறேன். டேய் டேய், ஐயா வேற யாருன்னு நினைச்சேன்? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கனவு. சின்ன கனவு இல்ல, பெரிய கனவு தான். கனவெல்லாம் காலையில நினைவாக்கலாம், பேசாம தூங்கு. இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நிச்சயமா நடக்கும். மாப்பிள்ளையே தேடி வந்து உன் பொண்ணு கழுத்துல நிச்சயமா தாலி கட்டுவான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் 10 நாள் தள்ளி வை. 10 நாள் என்ன சாமி? கல்யாணம் நடக்கும் தெரிஞ்சா 1 வருஷம் தள்ளி வச்சிட மாட்டேன். ஐயா, கணபதி காலனி பார்ட்னர், எங்க இந்த பக்கம்? ஏய் காய், நீ எங்க? பாத்தியா, எங்க ஏரியாவுக்கே வந்து என்ன யாருன்னு கேக்குற பாத்தியா? அப்படியா? இது உங்க ஏரியாவா? அப்படின்னா உனக்கு இந்த பந்தக்கார வீடு தெரியுமா? பந்தக்கார வீட்டுக்கா? எதுக்கு? அவர் வீடு தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரியும். அவர் பொண்ணு தெரியுமா? தெரியும். ஆள் எப்படி? பாத்தியா, ராங் சைடுக்கு வந்து பாத்தியா? தப்பா நினைக்கிற, என் ஃப்ரெண்டுக்கு அவளை சம்பந்தம் பேசணும். பாலமி. பாலுமியா? ஓ, பாலுமியா? உங்க ஃப்ரெண்ட் மேல உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா, அவரு ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்ன்ற நினைப்பு இருந்துச்சுன்னா என்ன அவரை அந்த பொண்ணை போய் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. ஏ, இதுவரைக்கும் அந்த பொண்ணு பார்த்த 4 பேர் அவுட். அடச்சி வாய் மூடு. உனக்கு அந்த பொண்ணு மேல வெறுப்பு இருந்ததுன்னா அதுக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத. ஓஹோ, உங்களை யாரும் திருத்த முடியாது. இதுதான் அந்த பந்தல்காரரோட வீடு. போங்க. உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு. சைக்கிளை விட்டுட்டு வந்து வேடிக்கை பாக்குறேன். ஹலோ. ஆறு. வாங்க வாங்க வாங்க. இந்த பந்தக்காரரு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா தெரியல, நான் தான் பந்தல்காரன். வணக்கங்க. என்ன எங்க பந்தல் பண்ணோம்? கல்யாணமா ஏதாவது விசேஷமா? எந்த வீட்டுல பண்ணணும்னு சொல்லுங்க, போட்டுடலாம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு தான் பந்தல் போடணும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. உங்க மகளை என் நண்பன் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த நேரம் பார்த்து. என் நண்பன் பேர் சத்யா. பண வசதியில குறைஞ்சிருந்தாலும் அவனுக்கு இருக்கிற மனசு ஒரு பெரிய கோடீஸ்வரன் கூட வராது. அடுத்தவங்க உதவின்னு வந்துட்டா அவன் பட்டினி கிடந்தாவது அதை நிறைவேற்றுவான். ஆசைங்கிறதே அவன் மனசுல வராது. கற்பனையில அவனுக்கு வாழ தெரியாது. 20 வருஷமா அவன் கூட வாழ்ந்தான். முதல் தடவை அவன் கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது கோடி வேணும், சொத்து வேணும், தங்க வேணும், வைடூரியம் வேணும்னு இல்ல, உங்க பொண்ணு வேணும். என் பொண்ணை பத்தி உங்க நண்பருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சா போதும். எங்களுக்கு பெரியவங்கன்னு யாரும் கிடையாது. வயசுல அவனை விட சின்னவனா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் தான் பெரியவன். வர வழியில உங்க பொண்ணை பத்தி யார் யாரோ என்னமோ சொன்னாங்க. அதை விடுங்க, உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க. பவானி, ஓ நீ இவதா என் ஒரே பொண்ணு, பேர் பவானி. ஐயா, என்ன அப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லவ. எவ்வளோ உங்க நண்பர் மாதிரி தான். யாரையும் ஏமாத்த மாட்டா, பொய் சொல்ல தெரியாது. கும்பிடு போட்டு கலத. அப்படின்னா உங்க பொண்ணு என் நண்பனுக்கு வேண்டாங்க. உங்க பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கல. எப்பவும் உண்மையை பேசுற உங்க பொண்ணு மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி. ஹலோ பார்ட்னர். ஹலோ பார்ட்னர். நண்பன் உயிர் மேல எவ்வளவு பாசம் பார்ப்பா இவருக்கு. என்ன பார்க்க வரவெல்லாம் காலின்னு சொன்னா பயந்துட்டு ஓடுறான். என்னடா இந்த பொண்ணுதான் இப்படி சொல்றாளே, எப்படி சாவான்னு யோசிக்க வேண்டாம். நீயே உன்னை பத்தி சொல்லி உன் வாழ்க்கையை நீ மொத்தமா கெடுத்துக்கிட்டே.
நான் எந்த கல்யாணத்துக்கு பந்தல் போட்டாலும் அடுத்த வருஷமே அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்துரும். ஆனா நீ எனக்கு பிறந்திருக்க கூடாது. தினமும் உன்னை நினைச்சு நினைச்சு நான் சாவறதை விட நீ செத்துப்போ. நீ செத்துப்போ. அதனால செத்து போயிடுவாங்களாம். இவ்வளவு போய் சொல்றான். போ போய் சொல்லுடி. ஆ ஆ 10 நாள் நான் ஊர்ல இல்ல. நீ யாராருக்கிட்ட அசங்கப்பட்டு வியாபாரத்தை முடக்கி வச்சிருக்க? என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன், எல்லாம் கேள்விப்பட்டேன். அமீர், பல கோடி ரூபாய் வியாபாரம் இது. இது வரைக்கும் நமக்கு கிடைக்காதது. ஆளை வச்சு அடிக்கிறது கொளுத்துறது இல்லாம புல்டோசரை வச்சு தரமட்டமா இடிக்க வேண்டியதுதானே? கேவலம் காரை எல்லாம் வந்து இடிச்சிருக்காங்க. மாத்தாண்டம், புல்டோசரை வச்சு தரமட்டமாகறதுக்கு அது ஒன்றும் தனிமற்ற இடம் இல்ல, கோயில் இடம். விஷயம் முத்தி போச்சுன்னா கவர்மெண்ட் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வியாபாரம் மொத்தம் போக வேண்டியதுதான். போடா பைத்தியக்காரா, என் பேர் மாத்தாண்டோ. 10 நாள்ல இந்த 2 பேரை விரட்டி பாம்பேக்காரங்க இடத்த நான் வாங்கி தரேன். டேய் என்ன பண்ற? டேய் ஓடுடா ஓடு. கட்டிக்க போறவரை எங்க கட்டி பிடிச்சாங்க? உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா நம்ம கதை காலிதான். என்ன பண்ணிட போறாரு? தாலியை உங்க கையில கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்ல போறாரு. நல்ல நடு ரோட்ல அவ்வளவு பெரிய டிராபிக்ல யார பத்தியும் கவலைப்படாம கட்டுப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தியே, அவ யாரு? உங்க மருமகன். பேரு? பேரு விஜய். அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவருக்கு எல்லாமே அவர் ஃப்ரெண்டு தான். பிகாம் வரைக்கும் படிச்சிருக்காரு. டிரைவிங் இன்ஸ்டிடியூட்ல பார்ட் டைமா வேலை பார்க்கறாரு. பெரிய வேலைக்காக காத்துட்டு இருக்காரு. பெரிய வேலை கிடைக்காததாலே லவ் பண்றாரு. நான் ஊருக்கு போகும்போது நீ என் கூட வர மறுத்த காரணம் இதுதான் இப்பதான் புரியுது. என்னதான் 18 வருஷம் என் தங்கச்சி உன்னை வளர்த்தாலும் அவளை விட 18 நாள்ல கிடைச்ச காதல உனக்கு பெருசா தெரியறான்ல. பெத்தவங்க மேல பிள்ளைங்களுக்கு பாசம் வர பல வருஷம் ஆகுது. ஆனா காதலும் மேல ஆசை ஒரே நிமிஷத்துல வருது. இப்படியே தெருவில சுத்திட்டு அசிங்கம் பண்ணாம அவனுக்கு வேண்டியவங்களை வந்து எங்கிட்ட முறையா பேச சொல்லு.